நீங்கள் அப்போவே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் இங்கே வந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் டெலிவிஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்கள் டே டு டே லைஃப் வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஒரு பக்கம் படிப்பை பார்க்கணும், இன்னொரு பக்கம் எனக்கு உணவு பார்க்கணும். சார் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் கூட படிப்புக்கு நிறைய வசதிகள் இருக்குது. ஆனால் எனக்கு பேசிக்கான உணவுக்கே ஒரு வாய்ப்பு இல்லாத நிலைமை அந்த டைமில். நாகர்கோயிலில் செட்டிக்குளம் ஜங்ஷன் அங்கே வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு ஆசிரியர், அவர் வந்து ஒரு டிசைனிங் ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் ஆனால் அங்கே போய் உட்காந்து ஒரு நாளைக்கு எனக்கு 10 ரூபாய் கிடைக்கும். இந்த 10 ரூபாயை வச்சு தான் நான் என்னுடைய சர்வேவில் ஓட்டேன். நாஞ்சில் விஜயன் அப்படின்னு சொன்னாலே வந்து லேடி கேரக்டர் தான் டக்குன்னு மைண்டில் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஒரு எதர்ச்சியாக நடந்தது. பொதுவாகவே காமெடி ஷோவில் லேடி கெட்ட போடுறது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அது. ஏன்னா அதில் தான் காமெடி நிறைய ஒர்க் அவுட் ஆகும். என்னை சுற்றி உள்ளவங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, விமர்சனம் கொடுக்குறாங்க. ஏன் நீ லேடி கெட்டப்பே போடுற, உனக்கு இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாதா? தவறான வார்த்தைகள், இந்த எண்களை குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை நம்முடைய ஜெண்டரை குறித்து விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது சில நேரம் மனசு கஷ்டமாக இருக்குது. குக் வித் கோமாளியில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனால் அதுக்கான ரியல் ரீசன் தான் என்னென்னா, அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு கலைஞனா பேசிக்காக எனக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அங்கேருந்து எனக்கு கால் வருது, நாஞ்சில் இங்கே CWCயில் இருக்கீங்க, இந்த ஷோவில் நான் இருக்கேன் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது வா அப்படிங்கிற மொமெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். ஈவினிங் 5 o'clock சொல்கிறாங்க, நாஞ்சில் நீங்கள் நாளைக்கு ஷூட்டில் இல்லை. ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது, அழுக வருது. என்னடா இது இவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கோம், சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்களே. இதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் நினச்சேன். இது எல்லாரும் கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தான், ஆனால் தவறான முடிவு தான். அந்த நேரத்தில் நான் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன வேணான்னு சொல்லதுக்கு நீங்கள் யார்? நான் உங்களை வேணான்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நீங்கள் என்ன வேணான்னு சொல்ல நான் திரும்ப உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் உங்களை வேணான்னு சொன்னோம்னா இதுக்கப்புறம் நான் உங்களை கேட்க மாட்டேன்னு சொல்லி தான் நான் தைரியமாக ஒரு கோபத்தின் மூலம் எடுத்த முடிவு தான் அந்த முடிவு. இப்போது நான் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து நாஞ்சில் விஜயன் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டேன். போட்டதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த கிரிட்டிக்ஸ் வீடியோ தான் வருது. அந்த விமர்சனம்லாம் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அது உங்கள் வாழ்க்கையில் எப்படி பாதிக்குது? நிறைய பேர் சொல்லுவாங்க நாஞ்சில் விஜயன் வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் கான்ட்ரவர்சி பர்சனே கிடையாது, ரொம்ப காமெடி பர்சன். எல்லாருக்கும் அது மாதிரி எனக்கும் டிப்ரெஷன் ஆகும், மன அழுத்தம் வரும். இதெல்லாம் தாண்டி ஒரு வகையில் எனக்கு ஒவ்வொரு வாட்டி கான்ட்ரவர்சி ஆகும்போது எனக்கு ஒரு 10 வாய்ப்பு என்னை விட்டு போகுது, 10 நண்பர்கள் என்னை விட்டு போகிறாங்க. அப்போ எனக்கு என்ன ஆகுது, இவங்க ஏன் என்னை விட்டு போயிட்டாங்க, இந்த வாய்ப்பு ஏன் என்னை விட்டு போச்சு, அப்போ இன்னும் அதிகப்படியாக ஓடணுங்கிற உத்வேகத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால் எனக்கு வந்து இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் நான் தைரியமாக ஹேண்டில் பண்ணி எடுக்கிறேன். ஹாய்ண்ணா, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அழைப்பு ஏற்று என்னோட ஷோக்கு வந்தது ரொம்பவே நன்றிண்ணா. நன்றி, என்னை அழைத்தமைக்கும் நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. ஆக்சுவலாக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து எனக்கு உங்களை தெரியும். கண்டிப்பாக. நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நாஞ்சில் விஜயனை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் நீங்கள் இப்பவும் இருக்கீங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் அப்போ எப்படி நீங்கள் என்கிட்ட ஒரு தம்பியாக பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் நடந்துக்கிறீங்கண்ணா. அப்போது வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, நான் சேனலில் ட்ரை பண்ணிருக்கும் போது நிறைய விதத்தில் வந்து இவன் என் தம்பி தான், இவனுக்கு நீங்கள் உங்கள் சான்ஸ் கொடுங்க, இந்த பையன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நான் வச்ச கான்ஃபிடென்ஸோட நீங்கள் என் மேலே வச்ச கான்ஃபிடென்ஸ் தான் நான் அதிகம்னு சொல்லுவேன். அப்படி வந்து எனக்கு KPIயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க. வாங்கி கொடுத்து நான் அதில் நல்லா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களை நம்பி ஓகே நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம், நான் உங்களை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சரி ஷாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. நான் அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அது பயங்கரமான ரெஸ்பான்ஸு. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஒரு நாள் எமோஷ்னலாக கால் பண்ணி ஃபீல் பண்ணி பேசுனீங்க. அது அன்றைக்கி பேசினது வந்து எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்குது, நீங்கள் பேசின விஷயம் அப்படின்னா. ஸோ அப்போது நீங்கள் எனக்கு எப்படி நம்பிக்கை வச்சிங்களோ அதே மாதிரி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் கால் பண்ணேன், இந்த மாதிரி நம்ம ஷோக்கு ஒரு கெஸ்ட்டாக வாங்கினா நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் அப்போ எனக்கு கான்ஃபிடென்ஸ் வச்ச மாதிரி இப்போயும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வச்சு என்னை நம்பி இந்த ஷோக்கு வந்தது ரொம்பவே நன்றிண்ணா. நன்றி. இது ஒன்றும் இல்லை, இது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா யாராவது எங்கேயாவது நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சொசைட்டியில் யாரும் சப்போர்ட் பண்ணாமல் யாராலையும் வர முடியாது. இப்போ எனக்கு இன்றைக்குள்ள டேட்டில் பெரிய பெரிய யூடியூப் சேனல் இன்டர்வியூ கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் நான் போகலை. ஏன் அப்படின்னா
அது வந்து அவங்க ஒரு கமர்ஷியலுக்காக கேட்குறாங்க. அது அவங்க பணம் சம்பாதிப்பதற்காகவோ இல்லை ஏதோ வியூஸ்க்காக. பட் உங்களை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி இன்டர்வியூ நான் ஏன் வரேன் அப்படின்னா, இது வந்து உங்களுடைய லைஃப். இப்போ இது நமக்கு ஒருவேளை நல்ல வியூஸ் போகும்போது இது உனக்கு ஒரு ப்ரொஃபைலாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் சாதாரணமாக பண்ணிட்டீங்க. பட் ஆனால் இது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் இன்னைக்கு காலையில் வந்து திருப்பியும் அந்த நான் எடுத்த டாக்குமெண்ட்ரி நான் எடுத்து பார்த்தேன்னா, அப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. நான் வந்து சென்னையில் வந்து கஷ்டப்பட்டதை விட நான் நாகர்கோயிலில் இருந்து இருக்கும்போது தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போது நீங்கள் நாகர்கோயிலில் இருக்கும்போது உங்களை எப்படி சொல்கிறது, உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? நாகர்கோயிலில் இருக்கும்போது என்னுடைய ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே என்னுடைய சப்போர்ட்டர் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு செல்லக்கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் பட்டிமன்ற பேச்சாளர் ஞானசம்பந்தம் ஐயா அவரோட இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அண்ணா. அப்புறமா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு என்னுடைய டியூஷன் டீச்சர், ரொம்ப ஃபன்னியாக ஹேண்டில் பண்ணுவார் எல்லாத்தையுமே. அப்புறமா சிவகுருநாதன் சொல்லி எங்கள் ஸ்கூலில் ஆசிரியர். அப்புறம் ஜோதி நிர்மலான்னு சொல்லி அப்போ நாகர்கோவிலில் கலெக்டராக வந்து டிஆர்ஓவாக இருந்தாங்க. இவங்க எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு வகையில் அப்பப்போ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்கள மாதிரி நம்மளும் 4 பேருக்கு நிறைய ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் மூலமாக தான் நான் வளர்ந்து சென்னைக்கு வந்தேன். நீங்கள் அப்போவே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் இங்கே வந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் டெலிவிஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்கள் டே டு டே லைஃப் வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஏன்னா சென்னை வந்து காசு சம்பாதிச்சு நம்ம சாப்பாடுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டோன்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாகர்கோயிலில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் டே டு டே ஒரு நாள் நான் இப்படிலாம் கடந்து போனேன் அப்படின்னா நீங்கள் எப்படின்னா எங்கள் நாகர்கோயிலில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அம்மா அப்பா ஃபேமிலியோடு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறமா அப்பா அவங்க தவறுன அப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் கூட எங்கள் வீட்டில் நாங்கள் பெரியம்மா வீட்டில் கொஞ்ச நாள் வளர்ந்தோம். ஸோ அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னென்னா ஒரு பக்கம் படிப்பை பார்க்கணும், இன்னொரு பக்கம் எனக்கு உணவு பார்க்கணும். இப்போ நிறைய பேர் வந்து சார் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் கூட படிப்புக்கு நிறைய வசதிகள் இருக்குது. ஆனால் எனக்கு பேசிக்கான உணவுக்கே ஒரு வாய்ப்பு இல்லாத நிலைமை அந்த டைமில். என்ன பண்ணேன், காலையில் ஸ்கூலுக்கு போவேன், ஈவினிங் மேலே ஏதாவது ஒரு வேலைக்கு போவேன். அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு, இப்போ தானே சம்பளம்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அப்போல்லாம் எவ்வளோ 10 ரூபா 20 ரூபா. நான் அப்போல்லாம் வந்து நாகர்கோயிலில் செட்டிக்குளம் ஜங்ஷன் அங்கே வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு ஆசிரியர், அவர் கலை ஆசிரியர். அவர் வந்து ஒரு டிசைனிங் ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் ஆனால் அங்கே போய் உட்காந்துப்பேன். சாட்டர்டே சண்டே உட்காந்துப்பேன். ஒரு நாளைக்கு எனக்கு 10 ரூபா கிடைக்கும். இந்த 10 ரூபாயை வச்சு தான் நான் என்னுடைய சர்வேவலை ஓட்டினேன். அப்போ அது எவ்வளோ பெரிய வாழ்க்கை, அதெல்லாம் ஒரு வாழ்க்கை தான். அன்னைக்கு அப்படி வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு என்னால் நல்லா இருக்க முடியுது. நீங்கள் வந்து எப்போ நான் டிசைட் பண்ணீங்க நமக்கு வந்து காமெடின்ற ஒரு திறமை இருக்குது, அது வந்து நம்ம மக்களுக்காக யூஸ் பண்ணணும், மக்களை சிரிக்க வைக்கணுன்றத எப்போ வந்து நீங்கள் டிசைட் பண்ணீங்கண்ணா? இப்படி ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் நான் எதிர்பார்க்கல. பட் காமெடிங்கிறது ஒரு திறமை அப்படிலாம் இல்லை பிரதர். அது வந்து நம்முடைய எப்படி சொல்லணும்னா நம்முடைய ஆம்பியன்ஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் பார்க்குற டிவி காமெடியன்ஸாக இருக்கட்டும், இல்லை மூவி காமெடியன்ஸாக இருக்கட்டும், அவங்க ரியல் லைஃப்பில் எப்போவுமே காமெடியாக இருப்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. காமெடி எப்படி உருவாகும் அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்கள பொறுத்து. இப்போ நீ சீரியஸாக கேள்வி கேட்கும்போது நான் சீரியஸாக தான் பதில் சொல்லுவேன். இதே ஒரு ஃபன்னியான ஆங்கர்னு வச்சுக்கேன், அவன்கிட்ட என்னுடைய பதிலே வேறமாக இருக்கும், ஃபன்னியாக போகும். எனக்கு எப்படி இந்த காமெடி உருவாகிச்சு அப்படின்னா என்னுடைய கூட சேர்ந்த சர்க்கிள் அப்படி ரோபோ சங்கர் அண்ணாவாக இருக்கட்டும், வடிவேல் பாலாஜி அண்ணாவாக இருக்கட்டும், ராமர் அண்ணாவாக இருக்கட்டும், இவங்கள்ட்டலாம் நீங்கள் ஒன்று பேசினா ஒவ்வொன்றுக்கும் வார்த்தைக்கு வார்த்தை கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஆட்கள். அப்போ இவங்களோட ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கும் அது வந்துடுச்சு காமெடி சென்ஸ். இப்போ வந்து கலக்க போவது யாருன்ற ஒரு ஷோ வந்து தான் அவங்க வந்து உங்களோட லைஃபே என்டையராக சேஞ்ச் நிச்சயமா. ஸோ அந்த கலக்க போவது யாரோட ஆடிஷன் மொமெண்ட் வந்து எப்படி இருந்தது? நான் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இது அட்டன் பண்ணும்போது லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் அது. எப்படின்னா நான் இப்போ ஊரில் படிச்சுட்டு இருக்கேன், கலக்க போகுது அது ஆடிஷன் வருது. மூர்த்தின்னு சொல்லி டக்ளஸ் மூர்த்தி அவர் தான் ரெஃபர் பண்ணுறாரு. நேராக இயக்குனர் வந்து சந்திச்சோன்னா பர்ஃபார்ம் பண்ணுறேன், ஸ்பாட்டில் செலக்ட் ஆகிறேன். நேராக ஏவிஎம் ஸ்டுடியோ ஷூட், மிகப்பெரிய கனவோடு போனேன். என்னென்னா முதல் எபிசோட்லேயே தோல்வியை சந்தித்தேன். வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் இன்றைக்கி ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆனால் இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டடி லைஃபாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஒரு விஷயத்தை தொடங்கும் போது தோல்வி அடைஞ்சா ஐயோ இதுக்கப்புறம் இது வேணான்பாங்க. எனக்கு அப்படி கிடையாது. ஏன் நான் தோத்தேன், ஏன் தோல்வி அடைஞ்சேன், மற்றவங்களாம் ஏன் ஜெயிச்சாங்கன்னு அனலைஸ் பண்ணேன்.
இப்போ நம்ம கூட இன்னும் 4 பேர் போகிறாங்க, அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, அவங்க அடுத்தடுத்து போகிறாங்க, நம்ம ஏன் போக முடியல? நம்மள்ட்ட இல்லாதது அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ அது என்ன? அதை பார்த்து அப்போ நம்ம ஏன் அதை கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு அதே இடத்துல திரும்ப நின்று இன்றைக்கி ஒரு அதே டிவியில் எங்கே என்ன வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல அதே டிவியில் அதே நபர்களோட இன்றைக்கி ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் நினச்சி பார்த்துருக்கீங்களா நம்ம இந்த அளவுக்கு வந்து நிற்போம், இவ்வளோ ஃபேமஸ் ஆகும் அப்படின்ட்டு? புகழின் வெளிச்சத்துக்கு வருவேன்னு நான் நினைக்கல. ஏன்னா எனக்கு அப்போ ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஆசை கிடையாது. பட் பெரிய ஆளாகணும், சம்பாதிக்கணும், ஏதாவது அச்சீவ் பண்ணணும், அந்த ஆசை இலக்குகள் எப்பவுமே இருக்குது. ஏன்னா நம்ம படிக்கும்போது அந்த ஆசையும் இலக்கும் லட்சியமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் உயர்வடைய முடியும். ஸோ அது எனக்கு பேசிக்காகவே ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஏம் வெறி இருந்துச்சு. இப்போ வந்து உங்களோட லேடி கேரக்டர் இருக்குல்ல, நீங்கள் வந்து நாஞ்சில் விஜயன் அப்படின்னு சொன்னாலே வந்து லேடி கேரக்டர் தான் டக்குன்னு மைண்டில் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஒருவேளை நம்ம வந்து இந்த ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது செட்டுக்கு போனால் அப்படி மாறிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வாண்டடாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் அது இல்லை அது ஒரு எதர்ச்சியாக நடந்தது. பொதுவாகவே காமெடி ஷோவில் லேடி கெட்ட போடுறது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அது. ஏன்னா அதில் தான் காமெடி நிறைய ஒர்க் அவுட் ஆகும். அது நான் மட்டும் இல்லை, ராமரண்ணாவாக இருக்கட்டும், வடிவேல் பாலாஜி அண்ணாவாக இருக்கட்டும், நிறைய பேர் நார்மலாக பண்ணுறதை விட லேடி கெட்ட போடும்போது அது இன்னும் கொஞ்சம் ஃபன்ஸ் நிறைய இருக்கும். அப்படி தான் நான் எதாச்சியாக என்னுடைய இயக்குனர் தாம்சன் அவர்கள் திடீர்னு நான் இப்போ வாய்ப்பு கேட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நேரம், நாஞ்சில் ஒரு கெட்டப் இதுக்கு போடுறியா அப்படின்னாங்க. ஏதோ ஒன்று நமக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும்னு சொல்லி முதல்ல லேடி கெட்டப் போட ஆரம்பித்தேன். அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. திரும்ப அது அகைன் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் ரிப்பீட்டாக எனக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, என்னை சுற்றி உள்ளவங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, விமர்சனம் கொடுக்குறாங்க. ஏன் நீ லேடி கெட்டப்பே போடுற, உனக்கு இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாதா இப்படிங்கிற கமெண்ட்ஸு. ரெண்டாவது சில வீடியோக்கு கீழே தவறான வார்த்தைகள், இந்த எண்களை குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை நம்முடைய ஜெண்டரை குறித்து விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது சில நேரம் மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ கமெண்ட்ஸ் வருத, நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சில நேரம் தோணும். அப்புறம் பார்ப்பேன், கமெண்ட்ஸ் போடுவனால நமக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, இது நம்முடைய தொழில், இது மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க, இது நல்லா இல்லை அப்படின்னு டிவியோ நம்மளுக்கோ தெரியும் போது அதை வேணால் நான் அவாய்ட் பண்ணிக்கலாம். என்ஜாய் பண்ணுற வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். பேரலாக நான் மெயில் கேரக்டர்ஸ் எல்லாமே ஈவனாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு இதை விட அதுதான் எனக்கு ரீச் அதிகமாக கொடுத்துச்சு. அதனால் இப்போ வரைக்கும் அந்த கலையை நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன். ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, ஒவ்வொரு வாட்டியும் லேடி கெட்ட போடும்போது இந்த மீசதாடி எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு ஆணுக்கு அழகே வந்து லைட்டாக மீசதாடி இருக்கும். எல்லா ஆண்களுக்கும் அது பிடிக்கும். எனக்கும் லைட்டாக அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் செல்ஃபிலாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த லேடி கெட்டப் ஷூட்டிங் சொன்னாலே ஐயோ, இப்போது நெக்ஸ்ட் வீக் ஷூட் சொல்லியிருக்காங்க, ஐயோ அன்றைக்கி இந்த மீசதாடி எடுக்கணுமேங்கிற ஒரு பதட்டம் எனக்கு இன்றைக்கி இருந்துகிட்டே இருக்கும். யோசிப்பேன், கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கண்ணாடியை பார்ப்பேன், போச்சுடா மயிரே போச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்முடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ இது வந்து அந்த டைமில் வந்து லேடி கெட்டப் போடும்போது வந்து விமர்சனம் வந்தது எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபேமிலின்னு ஒன்று வந்து இப்போ நம்ம ஃபேமிலியிலே வந்து எதாவது உங்களுக்கு ஏன் நீ இதை திருப்பி பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏன் நீங்கள் வந்து வேறு எதாவது பண்ணலாமே அப்படின்னு வந்து அவங்க என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, எனக்கு அதுதான் என்னுடைய லக்கு, ஒரு அதிர்ஷ்டம் சொல்லலாம். என்னுடைய மனைவி இது வரைக்கும், மனைவியாக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும், அவங்க இது வரைக்கும் அதை பற்றி விமர்சனம் பண்ணதே இல்லை. ஈவன் திடீர்னு ஒரு ஷோஸ்லாம் டெலிகாஸ்ட் ஆகும்போது அவங்க டிவியில் உட்காந்து பார்ப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கெட்ட போட்டு ஃபன்னியாக டான்ஸ் ஆடுவோம், யாருக்குள்ளேயே ரொமான்டிக்காக பண்ணுவோம். அப்போல்லாம் எனக்கு வீட்டுக்குள்ளே அவங்க கூட உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ஷையாக இருக்கும். நான் எந்திரிச்சு உள்ளெல்லாம் போயிருக்கேன் சில நாட்கள். பட் அவங்க அதை பற்றி எதுவுமே இல்லை. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. என் ஒய்ஃபும் ரொம்ப சப்போர்ட்டு. அதனால் எனக்கு வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதை விட லக்கி யாரு? ஸோ அந்த வகையில் நான் மிகப்பெரிய லக்கி. இப்போ வந்து நீங்கள் கலக்க போவது யாரு, அது எது, குக் வித் கோமாளின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெலிவிஷனில் இருக்க நிறைய ஷோஸ்லாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஷோ, உங்களுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் கொடுத்த ஒரு ஷோனா என்ன ஷோ சொல்லுவீங்க? எனக்கு எப்போவுமே கலக்க போவது யாரு ஷோ அப்படி தான் ரொம்ப ஃபேவரட்டான ஷோ, எமோஷ்னலான ஷோ. ஏன் அப்படின்னா என்னுடைய ஆரம்ப கால மேடையை கொடுத்தது நாஞ்சில் விஜயன் யாருன்னு உலகத்துக்கு அறிவித்த ஷோ அதுதான். அண்ட் அதில் இருக்கக்கூடிய இயக்குனர் தாம்சன் சார், அவர் வந்து வெறும் இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அன்பா நட்பாக எங்களோட எப்போவுமே ஸ்டில் இது வரைக்கும் சில ஷோ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் அந்த ஷோ இருக்கிற வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. பட் தாம்சன் சார் அப்படி கிடையாது. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் எங்களோட ட்ராவல் பண்ணக்கூடிய நல்ல மனிதர். அதனால் எமோஷ்னலாக அதுதான் இருக்கும். ரெண்டாவது கண்டென்ட் வைஸ் நீங்கள் சொல்கிற இந்த CWC ஷோஸ், இது என்னென்னா இது ஆன் ஸ்பாட்டில் நடக்கிற ஃபன். நாட் ஓன்லி CWC, இந்த ரியாலிட்டி ஷோஸ் இல்லை கேம் ஷோ எல்லாமே
அன்னைக்கு நடக்கிற ஃபன் அந்த டைமில் அதை என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ரெண்டாவது வாட்டி பார்த்தா போர் அடிச்சோம். ஆனால் கலக்க போவது யாரு அப்படி கிடையாது. அது வந்து ஒரு கண்டென்ட் பேஸ் காமெடி ஷோ. இது வந்து நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். இன்னும் 10 வருஷம் கழித்து இந்த காமெடி பாருங்களேன், நீங்கள் கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் கலக்க போகுது அதுதான். இப்போ வந்து நீங்கள் வந்து குக் வித் கோமாளியில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. நீங்கள் வந்து ஏதோ ஒரு சேனல்லையோ இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அதுக்கான ரீசன் சொல்லியிருந்தீங்க. சேனலுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கான ரியல் ரீசன் தான் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போது அப்போ நடந்த விஷயம், பட் ஆனால் இப்பயும் நிறைய பேர் கேட்குறாங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிடலாமா? உண்மையை சொல்லிடலாமா? இது வரைக்கும் யாருக்குமே சொல்லாத உண்மையை சொல்லிடலாமா? எஸ். என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த கேபிஓ ஷோஸ் தான் போயிட்டுருக்கோம். குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹிட் ஆகுது. அந்த ஷோவில் தான் புகழ் கலந்துக்கிறாரு, சிவாங்கி கலந்துக்கிறாங்க. பயங்கர ஹிட்டு, பயங்கர ஃபேமஸ், பயங்கர பாப்புலர். அப்போ லாக்டவுன் டைம். ஷக்கிலா அம்மா அவங்கள வந்து நம்ம ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டாக பார்த்து அவங்கள ஒரு ஷோ வந்து ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்தை கொடுக்குன்னா அப்போ அந்த ஷோ எவ்வளோ பவர்ஃபுல் ஷோ. நிறைய பேர் அந்த ஷோவில் ரீச் ஆனாங்க. அப்போ ரவுஃபா மேம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு கலைஞனாக பேசிக்காக எனக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, எனக்கும் அந்த ஷோவில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆசை, ஏக்கம், எப்படியாவது சிடபிள்யூசியை போகணும்னு ஆசை. அப்புறம் தான் சீசன் 5 நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு அங்கே அப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் அவங்க தான் ப்ரொடக்ஷன். அங்கேருந்து எனக்கு கால் வருது, நாஞ்சில் இங்கே சிடபிள்யூசியில் இருக்கீங்கன்ட்டு. பயங்கர ஹாப்பி. எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலையான்னு சொல்லி ஏக்கத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ஷோ, ஹிட்டான ஷோ, இந்த ஷோவில் நான் இருக்கேன் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது வா அப்படிங்கிற மொமெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த நாட்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி வந்து டெஸ்ட் ஷூட் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க பூந்தமல்லியில் செட்டில். அந்த செட்டுக்குள்ளே போய் டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணிட்டாங்க. செம்ம ஹாப்பி. அப்போ நிறைய புது டீம், புது கோமாளி, புது காமெடியன்ஸ், புது எல்லாம் ஒரு மாதிரி வேறு லைஃபாக இருக்குது. கரெக்டாக ஈவினிங் 5 o'clock சொல்கிறாங்க, நாஞ்சில் நீங்கள் நாளைக்கு ஷூட்டில் இல்லையா? ஏன் இல்லை, நிறைய கோமாளி இருக்காங்க, நம்ம ஆல்டர்னேட்டிவில் பண்ணிக்கலாம், ஏன்னா இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா. எனக்கு ஈவினிங் தூக்கம் இல்லை, ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது, அழுகிறேன் மாதிரி முடியலை. அப்புறம் நானே அங்கே இருக்க ஈபிக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் நைட்டு ஃபுல்லாக மாற்றி கால், சார் ப்ளீஸ் சார் நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு சார், வாய்ப்பு கொடுங்க சார். அப்புறமா என்ன சொன்னாங்க, நான் அதை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணோன்னே, சரி நாஞ்சில் நீங்கள் காலையில் வாங்க, நம்ம ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம், அவங்க கன்ஃபார்ம் சொல்லலை, வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு எப்படியாவது வாய்ப்பு வாங்கிடலான்ட்டு காலையில் ஃபஸ்ட் டே ஷூட்டுக்கு போகிறேன். கரெக்டாக அப்போ எனக்கு மறந்துட்டு 8 10 கோமாளியான்னு தெரில. அந்த டைமில் எல்லா கோமாளியும் கரெக்டாக எல்லாருமே இருக்காங்க. எதுக்கு என்ன கூப்பிட்டாங்க, கோமாளி இல்லையே. அப்போ அவங்க எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னா, இடையில ஏதோ இந்த ரிவீல் டாஸ்க் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க போல், டாஸ்க் ரிவீல் சொல்லி, அதுக்காக என்னை உள்ளே வர வைக்கிறதுக்காக நான் கேட்டதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. என்னடா இது, அப்போ கோமாளியா கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி மன உளைச்சல். ஆனால் அன்றைக்கி லக்குன்னு சொல்ல முடியாது, பாவம், அது இன்னொருத்தருடைய வாய்ப்பு. அப்போ வந்து இந்த ராஜ் பிரியன் சொல்லி இப்போ லுங்கி பாய்ஸ் பண்ணிட்டு நிறைய கிரிக்கெட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவரு ஒரு கோமாளியாக வந்தார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. ஆமாம், வந்த அவருக்கு என்ன உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அவருக்கு அன்னைக்கு, அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அப்போது அவங்க எவ்வளோ கேட்குறாங்க நீங்கள் பண்ணுங்கன்ட்டு, இல்லை ப்ரோ என்னால் முடியலன்னு சொல்லி அவர் வாலண்டியராக கிளம்புறாரு. இப்போ அந்த இடத்துல ஒரு கோமாளி வேக்கண்ட் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே நான் உள்ளே போகிறேன். ஒரு வகையில் சந்தோஷம் தான், நமக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இன்னொரு வகை பாவம், ஐயோ இன்னொருத்தர், சரி ஓகே அவர் முடியலன்னு தானே போகிறாரு, நம்மளா அவர் அனுப்பலையே, ஓகேன்னு சொல்லி அப்பவும் சந்தோஷம், ஓகே எப்படியோ கிடச்சிச்சுப்பான்னு சொல்லி அன்றைக்கி ஷூட் போகிறேன். ஃபஸ்ட் டே ஷூட் முடிஞ்சது, நல்லபடியாக முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். ஃபஸ்ட் டே இல்லை, ஏதோ என்னால் முடிஞ்சு, அன்றைக்கி ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் வந்து தான் முடிஞ்சது. ஓகே முடிஞ்சது, எபிசோடும் ப்ரொமோலாம் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு, நானும் ஃபோட்டோலாம் போட்டேன். செகண்ட் எபிசோடு ஷூட் போகணும், எனக்கு டேட் சொல்கிறாங்க, ஓகே அப்படின்னு. அப்புறம் ஷூட்டுக்கு முந்தின நாள் நாஞ்சில் நீங்கள் இல்லைட்டாங்க. ஓகே சரிங்க. தேர்டு ஷெடியூல் ஷூட்டு டேட்டு சொல்கிறாங்க, நாஞ்சில் நீங்கள் இல்லைன்ட்டாங்க. ஓகே, அதே மாதிரி 4th ஷெடியூல் நாஞ்சில் ஷூட்டு நீங்கள் இருக்கீங்க, கடைசி நேரத்தில் இல்லைங்கிறாங்க. எனக்கு என்னென்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இந்த டேட்டுக்காக மற்ற டேட்டை அவாய்ட் பண்ணுறேன், எதிர்பார்ப்போடு இருக்கேன், எல்லாம் சேர்ந்து எனக்குள்ளே ஒரு ஏக்கம், டிப்ரெஷன், ஒரு மாதிரி மன உளைச்சல், இப்படி எல்லாத்துக்கும் ஆளாயிட்டேன். என்னடா இது இவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கோம், சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்களே. இதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் நினச்சேன். இது எல்லாரும் கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தான், ஆனால் தவறான முடிவு தான். அந்த நேரத்தில் நான் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன வேணான்னு சொல்லதுக்கு நீங்கள் யார்? நான் உங்களை வேணான்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நீங்கள் என்ன வேணான்னு சொல்ல நான் திரும்ப உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் உங்களை வேணான்னு சொன்னோம்னா இதுக்கப்புறம் நான் உங்களை கேட்க மாட்டேன்னு சொல்லி தான் நான் தைரியமாக ஒரு கோபத்தின் மூலம் எடுத்த முடிவு தான் அந்த முடிவு. இதுக்கப்புறம்
இந்த ப்ரொடக்ஷனில் பண்ணுற ஷோவில் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி நான் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டுட்டு எனக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அன்றைக்கி வந்துச்சு, ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. உன்னால் முடியும்டா, உனக்கு இது இல்லைன்னா இன்னொரு ஷோ கிடைக்கும்டா, இதுக்கப்புறம் நீ கெஞ்ச வேணாம், நீ ரிக்வஸ்ட் பண்ண வேணாம், உனக்கு அந்த ஷோவே வேணாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை முடிவு எடுக்கணும். நான் டிப்ரெஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போஸ்ட்டை தவிர அவங்கள அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுக்காக போடல. போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சில கால்ஸு சில விஷயங்கள்லாம் வந்துச்சு. அப்புறம் லேட்டாக தான் அனலைஸ் பண்ணேன். இந்த கோபம் வந்து ஒரு தவறான கோபம். ஏன்னா இது எல்லா வேலைகளையும் இது போல் சில விஷயங்கள் இருக்கும், இது போல் சில பிரச்சனைகள் இருக்கும். இதை தாண்டி தான் ஜெயிக்கணும் நம்ம கோபத்தில். ஏன்னா இப்போ நான் என் சைடில் விஷயத்த சொல்லிட்டேன், நீங்கள் ஆப்போசிட் சைடில் நான் யோசிக்கவே இல்லை, அது என்னென்னு மக்களுக்கு தெரியாது. அவங்க சைடில் சில ப்ரெஷர்ஸ் இருக்கும், எனக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க, நான் அதுக்கு ஒத்தாங்கிற சில விஷயங்கள் யோசிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ப்ரெஷர். இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் யோசித்து இனிமேல் இது போல் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணேன். பட் நம்ப மாட்டேங்க, இந்த சீசன் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த சீசன் ஆரம்பித்து நாளைக்கு ஷூட்டுனா இன்றைக்கி நைட் வரைக்கும் அவங்க ஆஃபீஸில் உட்காந்து ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் ஸ்டில் இன்றைக்கி டேட் வரைக்கும் என்னுடைய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், மொபைல் காலாக இருக்கட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நம்பிக்கை இருக்குது, இந்த சீசன் இல்லை அடுத்த சீசன் இல்லை அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு சீசனில் எனக்கான வாய்ப்பு வரும். ஆக்சுவலாக நான் அதை தான் கேட்கலான்னு வந்தேன். ஒருவேளை அவங்க திருப்பி கால் பண்ணால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்கன்னு. பட் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. போவேன், கண்டிப்பாக போவேன். அந்த டேரக்டர் வந்து இப்போ இந்த ஷோ பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா நீங்கள் அந்த டேரக்டருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும் போது அவங்க என்னை கூப்பிடுவாங்க, நான் போய் வேலை செய்வேன், அவ்வளோதான். இதில் வந்து நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டிய, உனக்கு மேலே நான் பெரிய ஆளாக, அது வந்து ஒரு வீண் கோபம். அது வந்து என்கிட்ட கேட்டால் அது தவறான முடிவு. நம்மளை எங்கே வேணான்னு சொன்னாங்களோ அதே இடத்துல போய் நம்ம வேலை செய்யணும், அதுதான் நம்முடைய சரியான முடிவாக இருக்கும். இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து நான் வெளியே இருந்து பார்க்கும்போது வந்து நல்லா சிரிப்பாக இருக்குது, ஃபன்னியாக இருக்குது. ஆமாம். ஆனால் நீங்கள் பிஹைண்ட் கேமராக்கு பின்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருப்பீங்க, எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவீங்க? கண்டிப்பாக பிரதர். நிறைய பேர் சொல்லுவாங்க காமெடி சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. வெளியே பார்க்கறதுக்கு வேணால் ரொம்ப சிரிப்பாக ஃபன்னியாக இருக்கலாம். ஒவ்வொரு ஷூட்டுக்கு முந்தினேன்னா நீங்கள் பார்க்குற காமெடி ஷோ எல்லாமே மிட் நைட்டில் எடுக்கிற ஷோ. நைட்டு 3 மணி ஏர்லி மார்னிங் 3:30க்கு போய் ஒரு 5 பேரை சிரிக்க வைக்கிறது சாதாரண. அவங்க தூக்க கலக்கத்தில் இருப்பாங்க அந்த கெஸ்ட்டு, அவங்கள சிரிக்க வைக்கணும், அது ஒரு கஷ்டம். ரெண்டாவது இந்த கெட்டப் எல்லாமே ரொம்ப முன்னாடியே போட்டுருவோம். ஒரு ஷோ ஆரம்பிக்குதுன்னா ஒரு 3-4 ஹவர்ஸ் முன்னாடி கெட்டப் போட்டு ரிஹர்சல் பார்த்து அந்த விக்காக இருக்கட்டும், அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், அதோட நைட்டு விடிய உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு தொழிலும் கஷ்டம்தான். இதை வெளியேருந்து பார்க்கும்போது இந்த தொழில் கஷ்டமாக இருக்கும், இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இன்னொரு தொழில் கஷ்டமாக இருக்கும். பட் என்னென்னா இதோடைய பலன் அதிகம் இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ ஒரு கொளுத்து வேலை பார்க்குறாங்க, அதுக்கு அன்றைக்கான ஊதியம் மட்டும்தான் கிடைக்கும். பட் இங்கே அப்படி இல்லை, நமக்கான ஊதியமும் கிடைக்குது, அதுக்கான புகழும் கிடைக்குது. அதனால் இது ஒரு கஷ்டமாக நாங்கள் பார்க்கல, ஜாலியாக எடுத்துக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட்ரி பற்றி பேசணும்ல, உங்களை வச்சு எடுத்த டாக்குமெண்ட்ரி. அந்த டைமில் நான் டாக்குமெண்ட்ரி உங்களை வச்சு எடுக்கும் போது நான் வந்து கவர் பண்ணாத சில விஷயம் வந்து நான் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு அப்படி எதுவுமே தோணலை. ஏன்னா என் லைஃப்லேயே ரொம்ப பிடிச்ச டாக்குமெண்ட்ரினா உங்கள் கூட பண்ண அந்த டாக்குமெண்ட்ரி. என்ன முத எடுத்த டாக்குமெண்ட்ரி அது நல்ல வியூஸ் போச்சு, நல்ல ரீச் கிடச்சிச்சு. எனக்கு அதில் நான் நிறைய நபர்களை அறிமுகப்படுத்தினேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஏவிஎம் சந்திரன் சார், அவங்கள அந்த டாக்குமெண்ட்டை அறிமுகப்படுத்தியிருப்பேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நமக்கு உதவுனவங்களை ஒரு இடத்துல அறிமுகப்படுத்தணும், அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் யாருக்கு? அந்த சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. ரோபோ நான் என்னை பற்றி சில விஷயம் நான் பேசியிருப்பார், நாஞ்சில் வந்து ஒரு சுயம்புப்பா அப்படின்ட்டு. அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போதும் எனக்கு ஒரு கண் கலங்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு பொக்கிஷமாக நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. மேபி இந்த வீடியோ இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். எனக்கு இல்லைனாலும் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு இது ஒரு பொக்கிஷமாக இருக்கலாம். ஓகே, ஒரு பையன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கானே, நம்மளால் ஏன் முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த வீடியோ ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்கலாம். ரோபோ நான் வந்து இந்த டைமில் எப்படி மிஸ் பண்ணுறீங்கன்னா, அப்பப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ இப்போ வந்து ரோபோனாவும் வடிவேல் பாலாஜினாவும் நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக பிரதர், அது கூட இருக்க யாராக இருந்தாலும் இழப்பு என்பது மிகப்பெரிய மிஸ்ஸு. பட் ஒரு நல்ல காமெடியன்ஸ் 2 பேருமே ஒண்டர்ஃபுல் காமெடியன்ஸு. இன்றைக்கி இருந்திருந்தால் இன்னும் மக்களை நிறைய என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேரை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடம் கொஞ்சம் காலியாகிட்டே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. காமெடி சொல்லி நிறைய இடத்துல வந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஆமாம். பட் ஆனால் அந்த கஷ்டமான விஷயத்துலையும் காமெடி வந்து என்னை ஹெல்ப் பண்ணலை. ஒரு கஷ்டமான டார்க்கான சுச்சுவேஷன்லேயும் வந்து காமெடி வந்து என்னை ஹெல்ப் பண்ணல அப்படின்னா என்னென்ன மொமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள்? அப்படி சொல்கிறத விட இப்போ காமெடினால தான் நம்ம வளர்ந்தோம், காமெடி தான் நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அந்த காமெடியே சில நேரங்கள் நமக்கு பிரச்சனையாக கூட அமையும். அது எப்படி அப்படின்னா, சில நேரங்களில் சில பேர்ட்ட காமெடியாக சில வார்த்தைகள் சொல்லிடுவோம், அது ஒரு ஃபன்னாக தான் சொல்லணும்னு நினைப்போம், அது நமக்கு நாளைக்கு பிரச்சனையாக வரும்.
அந்த மாதிரி நிறைய இடங்களை நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால் இப்போல்லாம் ஒரு காமெடி பண்ணும்போது ரொம்ப யோசித்து இதை சொன்னால் அவங்க ஹர்ட் ஆவாங்களா, பிரச்சனை வருமா அப்படிங்கிற சில வார்த்தைகளை பார்த்து பார்த்து பயன்படுத்துகிறோம். அதனால் எப்போவுமே காமெடி நமக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் நிச்சயமாக பண்ணாது. சில நேரங்கள் அந்த காமெடியே நமக்கு பல பிரச்சனைகளையும் கொடுக்கும். ஓகே. இப்போ இந்த சில நேரத்தில் அந்த காமெடி நம்ம அந்த பிரச்சனையை கொடுக்கும்னீங்களா? ஆமாம். உங்களோட பர்சனலான சில விஷயத்தை கூட நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி மக்களை சிரிப்பேற்றணுன்றதுக்காக நீங்கள் நிறைய முயற்சிலாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து என்னைக்கா நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி பாரமாகவோ இல்லை ஹார்ட் ஹெவியாக அந்த மாதிரிலாம் மொமெண்ட்லாம் இருந்திருக்கீங்களா? லைக் பர்சனலான விஷயத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறோமே அப்படின்ட்டு. வேறு வழி இல்லை. பட் அது என்னென்னா பர்சனலான சில விஷயங்கள் தான். ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கட்டும். என்னென்னா மக்களே ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க. இப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் பிரச்சனை, அப்படிலாம் கிடையாது. சொசைட்டியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. அவங்கள்ட்ட போய் நான் என்னுடைய பிரச்சனைன்னு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறத, என்னுடைய பிரச்சனையை ஃபன்னியாக அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஹாப்பி இருக்கும். அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். மற்றபடி நான் என்னுடைய சோகத்தை அவங்கள்ட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்முடைய சோகத்தை இன்னொருத்தர் சொல்லவும் கூடாது. ஏன் அப்படின்னா, கேட்குறவங்க வந்து அது வேடிக்கையாக தான் கேட்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு காசிப்பாக தான் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்லைப்பா இவன் கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு. அதனால் நம்ம நினைப்போம் நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்ட்டு. அதனால் தயவுசெய்து உங்களுடைய சோகத்தை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஃபேமு, இந்த அட்டென்ஷனு உங்களை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரியுது. ஆமாம், இவர் வந்து இந்த சேனல்லலாம் காமெடி ஆர்டிஸ்டாக தெரியுதா அப்படின்னு தெரியுதுண்ணே அப்படின்னா. பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பார்த்து பேசி பழகும் போது ஒரு எப்படி சொல்கிறேன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் பழகுனீங்களா? அந்த கிரவுண்டடாக இருக்கீங்க. அது வந்து யார் சொல்லி நீங்கள் அப்படி இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இயல்பாகவே அப்படி வந்தது? இயல்பு தான். அது வந்து பை நேச்சுரலாகவே வந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானே நிறைய நேரங்களில் யோசிப்பேன். சில பேர்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்களே, அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே, நம்மளும் அப்படி தான் இருக்கணுமா, அப்படி இருந்தால் தான் நல்லது, அப்படி இருந்தால் தான் ஆர்டிஸ்ட் மதிப்பாங்களான்னு சில நேரம் நானே உட்காந்துலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் எனக்கு வராது. எனக்கு என்னென்னா, யாரை பார்த்தாலும் ஹாய் ஃப்ரெண்டு, அது என்னன்னு தெரியல, அது இயல்பாகவே வந்துடுச்சு. ஸோ அது மாற்ற முடியாத. ஏன்னா எப்பவுமே நான் உங்களை பார்க்க வருவோம் கூட ஒரு 4-5 பேர் 4-5 பசங்க அந்த மாதிரியே இருப்பாங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸு கேங்கு. அதனால் அது எப்போவுமே அப்படி தான் இருப்போம். சில நேரங்களில் அதுவும் கூட சில பிரச்சனைகளாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நட்பின் மூலமாக வந்த பிரச்சனைகள் தான். நம்ம இந்த ஓவர் அட்வான்டேஜ் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்கும்போது அதுவே நாளைக்கு நமக்கு பிரச்சனையாக மாறும். அதனால தான் சில நடிகர்கள் வந்து யார்ட்டையும் ரொம்ப பேசிக்காமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற விஷயம் தோணும். நான் நினைப்பேன், ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க, ஒரு ஹாய் சொன்னால் என்ன நினைப்பேன். ஆனால் நிறைய அனுபவம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு ஹாய் சொல்லி ரொம்ப க்ளோஸாக பேசி திரும்ப அதுவே பிரச்சனையாக மாறி, அதனால் மேபி இருக்கலாம்னு தோணும். பட் என்னால் மாற்ற முடியல, முயற்சி பண்ணுறேன், இல்லை இப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம சேனலில் இருந்து பர்சனல் லைஃப் தாண்டி நான் வந்து உங்களை எப்படி சொல்கிறேன், அந்த ஃபிலிம் பண்ண டைமுக்கு கொண்டு போகிறேன். ஆமாம், நீங்கள் 2014 வந்து நெருங்கி வா முத்தமிடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஆமாம், அது வந்து நீங்கள் பண்ணுறீங்க. அந்த சேனல்லேருந்து ஃபிலிம்ஸ்க்கு மாறும்போது அந்த ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்தது? என்ன மாதிரியான பதட்டம், பயம் அதெல்லாம் இருந்தது? அது கொஞ்சம். எனக்கு அந்த பதட்டம் பயம்லாம் இல்லை. ஏன்னா நான் சேனல் ட்ரை பண்ணும்போதே அன்னையிலேருந்து நான் சினிமாவும் பேரலாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அப்போல்லாம் பயமறியான் அப்படின்னு ஒரு படம் பண்ணேன் கிஷோர் சார் கூட. டிபி கஜேந்திரன் சார் படம் மகனே என் மருமகனே, அதில் வாய்ப்பு கிடச்சிது. நிறைய படங்கள், நிறைய சின்ன சின்ன படங்கள், ராசுமதுரவன் சார் படங்கள். ஏன்னா எனக்கு நான் எங்கே ட்ரை பண்ணனோ இதே பேரலால் எங்கேயும் வாய்ப்பு தேடி இங்கேயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு இங்கே ஃபேம் கிடச்சிது. இங்கே நான் பண்ண படங்கள் எதுவுமே எனக்கு பெருசாக கை கொடுக்கல. ஆனால் நிறைய கான்டாக்டை கொடுத்துருக்கு, அவ்வளோதான். அதனால் எனக்கு அது பயம்லாம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் படங்களும் பண்ணிட்டு இருக்கேன், இதுவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் அந்த கஜினிகாந்த் நாடு, அதுக்கப்புறம் கிஸ்மின்னு சொல்லிட்டு உங்கள் படம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருந்தது. ஆமாம், லைக் வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, சம்டைம்ஸ் வந்து டெலிவிஷன் தாண்டி இந்த ஃபிலிம் வந்து ஃபேம் அதிகமாக கொடுத்து நீங்கள் நினச்சிருக்கீங்க? எப்போவுமே டெலிவிஷன் தாண்டி சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபேம். ஏன்னா டெலிவிஷனை பொறுத்தளவில் டே பை டே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு 2 மாதம் டிவியில் வரலன்னா ஆடியன்ஸ் மறந்துடுவாங்க. மூவி அப்படி கிடையாது. ஒரு படம் பண்ணாலும் நீங்கள் பழைய படங்கள் எடுங்களேன், ஏதாவது ஒரு படத்தை ஒரு ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி வந்தாலும் இவர் யார் அந்த படத்தில் நடிச்சிருக்காருங்கிறது லைஃப் லாங் இருக்கும். அதனால் மிகப்பெரிய ஃபேம்னா அது மூவி தான். பட் எனக்கான வாய்ப்பு இப்போ டிவியில் கிடச்சிருக்கு, இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். மூவியும் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மூவியுடைய வாய்ப்புகள் இப்போ ரொம்ப மாறிப்போச்சு. நான் வந்த புதுசில் நிறைய ஆஃபீஸ் அங்கங்கே இருக்கும், நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வாய்ப்பு கேட்போம்.
நம்ம ஆஃபீஸ்க்கு போனால் ஃபோட்டோவை பார்ப்பாங்க, நடிக்க சொல்லி பார்ப்பாங்க, ஓகே நல்லா பண்ணால் வாய்ப்பு கொடுத்துருவாங்க. இப்படி தான் அமைஞ்சுது. அப்போல்லாம் சாலி கிராமத்தில் காவேரிக்கான டீ கடை, அருணாச்சலம் ஸ்டுடியோ அந்த டீ கடையில் அந்த லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. ஆஃபீஸ் லிஸ்ட்டு ஒயிட் பேப்பரில் இருக்கும். அது நமக்கு கிடைக்கும். எங்கெங்கே ஆஃபீஸுன்னு அப்போ பைக் இல்லாத காலம் நடந்து அப்புறம் பைக்கில் போய் வாய்ப்பு தேடணும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி யார் எங்கே ஆஃபீஸ் போட்டிருக்காங்க எந்த டீட்டெயிலுமே தெரில. ஆஃபீஸே போடாமல் நிறைய படங்கள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஏதோ ஊர்லலாம் இருந்து ஷூட்டிங் போகிறாங்க. இன்னொன்று இப்போ ஆடிஷன் வச்சு பெருசாக வாய்ப்புகள் தேடலை. ஏன்னா சமூக வலைதளங்கள் பெருகினதுனால இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ஒருத்தர் ரீச் ஆகிருக்காங்களா, இவங்க நமக்கு கேரக்டருக்கு ஓகேவா, அப்படி தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் போய் அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இயக்குனர்கள் எங்களை எங்கேயாவது பார்த்து அவங்களா கூப்பிட்டா தான் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், ஒரு காமெடி பர்சன். பட் ஆனால் நான் படத்தில் வந்து இந்த மாதிரியான சீரியஸ் ரோலும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ஒரு கனவு இருக்குது, என்ன ஒரு ஆசை இருக்குண்ணா? அப்படிலாம் கிடையாது. நடிகனுக்கு வந்து எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஈக்குவலாக தான் பார்ப்போம். அதனால் இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணல. என்னுடைய உருவத்துக்கும் என்னுடைய உடல் அமைப்புக்கும் என்னுடைய பாடி லாங்குவேஜுக்கும் எது வருதோ அது பண்ணலாம், அவ்வளோதான். ஏன் அப்படி கேட்டேன்னா, மாமன்னன் நம்ம வடிவேல் சார். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஒரு சீரியஸான ரோல் ப்ளே பண்ணணும்னு ஒரு உள் மனசில் ஒரு அவங்க கூட என்ன கம்பேர் பண்ணுறீங்க. அது என்னன்னா, இந்த ஆசை எப்போ வரும்னா, நம்ம நிறைய ரோல் பண்ணிட்டோம், இது பண்ணலை அப்படிங்கும்போது முயற்சி வரும். நம்ம இன்னும் பேஸே எடுத்து வைக்கலையே. ஸோ அதனால் இப்போதைக்கு எது கிடைச்சாலும் ஓகே தான். அப்படி எது கிடைச்சாலும் ஓகே, நான் இந்த டேரக்டர் கண்ணு மூடிட்டு போய் வேலை செய்வேன் அப்படின்னா எந்த டேரக்டர் சொல்லுவீங்க, ஏன்னு சொல்லுவீங்கண்ணா? அஃப்கோர்ஸ் நம்ம எந்த டேரக்டர் கூப்பிட்டாலும் நடிகன்ற முறையில் நம்ம போயிடுவோம். எனக்கு அப்படி பார்க்கணும்னா நந்தா பெரியசாமி இயக்குனர், அவரு கூட ஒர்க் பண்ணணும்னு இப்போ கொஞ்ச நாள் ஆசை இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் பண்ண அந்த சமுத்திரக்கனி சார் வச்சு ஒரு படம் பண்ணாங்களே, பயங்கரமாக இருந்துச்சு அந்த படம். ஒரு மாதிரி மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்கிரிப்டில் அந்த படம் ட்ராவல் ஆகும். ஸோ இது போல் இயக்குநர்கள்ட்ட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே, இப்போ அதே மாதிரி இயக்குனர் தாண்டி ஒரு நடிகராக இவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவர் கூட நான் பண்ணணும்னு ஆசையா? ஆமாம், ட்ராவல் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. பட் அவர் கூட நான் படத்து ஆன் ஸ்க்ரீன்லையும் நடிக்கணும் அப்படின்னா ஒரு நடிகர். அப்படி ஒன்றும் இன்னும் மிகப்பெரிய நடிகர் யார் கூட நான் ட்ராவல் பண்ணணுங்கிற ஆசை வேணா இருக்கலாம். அப்படி பார்த்தா எனக்கு தளபதி கூட. ஆனால் என்ன பண்ண, தளபதி வேறு சினிமாலாம் பண்ண மாட்டேன்னு சபதம் வேறு எடுத்துருக்காங்க. ஸோ தளபதி சீக்கிரம் நீங்கள் சினிமா நடிக்கணும். இப்போ அவர் பண்ணுற பாலிடிக்ஸே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்ப்போம். உங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் 500K மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, உங்கள் யூடியூப்பில் 600K மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்தில் வந்து சினிமா டிவி தாண்டி அந்த சோஷியல் மீடியா வந்து உங்களை இன்னும் மேலே எடுத்துகிட்டு போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக போகுது. ஏன்னா இன்றைக்கி டிவி பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அப்படியே டிவி பார்த்தா கூட அந்த டிவியவே ஃபோனில் தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ரீல்ஸ் அப்படிங்கிற விஷயம் இப்படி 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 ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது, நம்ம ஒரு டிவியில் ஒரு மூவியில் வரதை விட இந்த மாதிரி மொபைலில் அவங்க கண்ணு முன்னாடி போகும்போது அது இன்னும் நமக்கான ரீச்சை கொடுக்கும். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நான் சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுவே எனக்கு நிறைய நேரங்களில் பிரச்சனையாக கூட மாறலாம். பட் ஸ்டில் நான் ஆக்டிவாக இருக்கணும். எனக்கு ஆசை. நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ. நீ கமெண்ட்ஸ் போடுற ஒன்று எனக்கு தெரியாது, நான் வீடியோ போடுறேன், என்ன உனக்கு தெரியுது, அவ்வளோதான் என்னுடைய தாட். அதனால் ஏதாவது இன்றைக்கி நிறைய பேர் வாய்ப்பு கேட்கும்போது கூட நான் பசங்கள்கிட்ட சொல்லுவேன், என்னப்பா சோசியல் மீடியா காட்டுப்பா, என்னப்பா எதுவுமே பண்ணல, அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னப்பா இது நடிப்புடைய ஒரு அங்கம் தான். உன்னுடைய திறமை காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி உன் கையில் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த பிளாட்ஃபார்ம் யாருக்கும் இல்லை. இன்றைக்கி இந்த சொசைட்டியில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கும்போது இதை நீ ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிற? உன்னால் இதையே யூஸ் பண்ணலன்னா நீ இப்படி மிகப்பெரிய வாய்ப்பை யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அட்வைஸ், உங்களுடைய சமூக வலைதளங்களை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்துங்க, நல்ல வகையில் பயன்படுத்த, உங்களுடைய திறமையை காட்டுற வகையில் பயன்படுத்தும். நான் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து நாஞ்சில் விஜயன் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த கிரிட்டிக்ஸ் வீடியோ தான் வருது. நீங்கள் பண்ண நல்ல விஷயம், நீங்கள் பண்ண காமெடி இதெல்லாம் தாண்டி நீங்கள் பண்ண இந்த உங்களை போட்ட நிறைய பேர் நிறைய விஷயத்தில் வந்து கண்டிப்பாக விமர்சனம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆமாம், அந்த விமர்சனம்லாம் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அது உங்கள் வாழ்க்கையில் எப்படி பாதிக்குது? வேறு வழியே இல்லை, ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா இது ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க, நாஞ்சில் விஜயன் வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் கான்ட்ரவர்சி பர்சனே கிடையாது, ரொம்ப காமெடி பர்சன். ஏன் அப்படின்னால என்னை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சி அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் நாம் செய்த தப்பாக கூட இருக்கலாம், இல்லை நாம் பழகிய தவறான நட்புகளாக இருக்கலாம். இது மூலமாக சில பிரச்சனைகள் நம்மளை சுற்றி அமையுது. எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கும் டிப்ரெஷன் ஆகும், மன அழுத்தம் வரும். இதெல்லாம் தாண்டி ஒரு வகையில் விடு, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தான் இருக்குது. எனக்கு என்னென்னா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா,
இதுதான் என்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு வாட்டி கான்ட்ரோவர்சி ஆகும்போது எனக்கு ஒரு 10 வாய்ப்பு என்னை விட்டு போகுது, 10 நண்பர்கள் என்னை விட்டு போகிறாங்க. அப்போ எனக்கு என்ன ஆகுது, இவங்க ஏன் என்னை விட்டு போயிட்டாங்க, இந்த வாய்ப்பு ஏன் என்னை விட்டு போச்சு, அப்போ இன்னும் அதிகப்படியாக ஓடணுங்கிற உத்வேகத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் எனக்கு வந்து இந்த கான்ட்ரோவர்சி எல்லாம் நான் தைரியமாக ஹேண்டில் பண்ணி எடுக்கிறேன். இன்னொன்று, இது எனக்கு இன்னொரு ஃபேமை கொடுக்குது, அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு யாருக்கு தான் இந்த மாதிரி கான்ட்ரோவர்சியான பிரச்சனைகள் இல்லை. நீங்கள் ஒரு சிஎம்மாக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏயாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஆக்டராக இருக்கட்டும், ஒரு டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கான்ட்ரோவர்சிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் எனக்கு என்னென்னா ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்குது. அதனால் எனக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்களை விட நான் கம்மி தான் அப்படிங்கிற வகையில் நான் இன்றைக்கி இதை அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். வேறு வழி இல்லை. ஸோ அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம கூட யார் உண்மையாக இருக்காங்கன்றது அந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக தெரியும். அப்போ தான் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் உங்கள் கூட யார் உண்மையாக இருக்காங்க, யார் உண்மையானவங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எப்படி உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டு, உங்கள் ஒய்ஃப் சப்போர்ட்டு, உங்கள் மாமியார் சப்போர்ட்லாம் அது எப்படி இருக்கும்ண்ணா? அந்த மாதிரி எப்போவுமே அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஏன் அவங்களுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, தப்பு செஞ்சுட்டு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, ஒரு மனைவி நம்ம கூட கல்யாணம் எனக்கு 3 வருஷம் ஆகுது, நம்ம கூட 24 ஹவர்ஸும் ட்ராவல் பண்ணக்கூடிய கேரக்டர். அப்போ அவங்களுக்கு தான் புதுசாக இதை செஞ்சுருப்பானா செஞ்சுருக்க மாட்டாங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க என் கூட பழகிறதா இருக்கட்டும், ட்ராவல் பண்ணும்போதாக இருக்கட்டும், அவங்களுக்கு இது தெரியும் இல்லையா, நம்ம புருஷன் மேலே தப்பு இல்லை, தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை போது அது என் மனைவி மட்டும் இல்லை, எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி தான் ஆவாங்க. அந்த வகையில் என்னுடைய மனைவி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் தான். ஓகேண்ணா. இப்போ உங்கள் யூடியூப் சேனல் பார்த்துட்டு வெளியேருந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மாதிரி கிளாமராக இருக்குது, இவரோட வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி கிளாமராக இருக்குது அப்படியா? ஆனால் வந்து இப்போ வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க வாழ்க்கையில் நிறைய வலி இருக்குது, நிறைய டிப்ரெஷன் இருக்குது, நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த 2026 உங்கள் டே டு டே லைஃப் வந்து எப்படி போயிட்டு இருக்குண்ணா? ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் பேசணும், அப்போ உங்கள் டே டு டே லைஃப் எப்படி, இப்போ உங்கள் கரண்டான லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ டே டு டே லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு, சந்தோஷமாக போயிட்டு, ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அதில் எந்த கவலையும் இல்லை. ஆனால் என்னென்னா, உண்மையை சொல்லப்போனால் இப்போ மாதத்தில் ஒரு 30 நாள்னா 15 நாள் நான் சும்மா தான் இருக்கேன். அதுதான் உண்மை. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, நாஞ்சில் என்னப்பா டிவியில் இருக்க, ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஏதாவது விஷயம் என்னை கூப்பிடலன்னா, ஏங்க என்னை கூப்பிடல, நீ பிஸியாக இருக்கப்பா, நான் ஃபோன் பண்ண அனுப்பியாப்பா, ஐயோ நான் பிஸியாலாம் இல்லையா, சும்மா தான் இருக்கேன். இல்லைப்பா விஜய் டிவியில் வர வந்துட்டு இருக்கேன். விஜய் டிவியில் மொத்தமே 3 நாள் தான் ஷூட் எடுப்பாங்க, அதை மாதம் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைப்பா ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறேன், ஒரு நாள் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்தோம்னா வாரம் ஃபுல்லாக டெய்லி ஒரு ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருப்பேன். ஸோ இதை பார்த்து என்னென்னா, நிறைய பேர் நாஞ்சில் விஜய்னா பிஸியாக இருக்காருப்பா, பிஸியாக இருக்காருப்பா, பிஸியாக இருக்காப்பான்னு சொல்லி நிறைய வாய்ப்புகள். சில ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்க பசங்கள்கிட்ட கேட்பேன், அண்ணே நீங்கள் போய் எப்படின்னு ஷார்ட் ஃபிலிம்லாம் வருவீங்களானே, டேய் தம்பி சும்மா தாண்டா இருக்கேன் கூப்பிடுங்கடா, அந்த லெவலுக்கு இறங்கி வந்துட்டேன். ஸோ அதனால் டே டு டே ஒரு 15 நாள் பிஸியாக இருக்கேன், 15 நாள் ஃப்ரீயாக இருக்கேன். இந்த 15 நாளையும் நான் என்கேஜாக வைக்கணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ பொதுவாக ஒரு கார்பரேட்டில் வேலை செய்கிறவங்களே வந்து கல்யாணம் பண்ணிட்டா ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து அவங்க டே டு டே லைஃப் வந்து ரன் பண்ணுறது இன்னும் கஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி விஷயத்தில் நீங்கள் எப்படி டே டு டே லைஃப் வந்து ஃபினான்ஷியலாக எப்படி ரன் பண்ணுறீங்கண்ணா? ஃபினான்ஷியலாக என்னென்னா, எனக்கு ஃபினான்ஷியலாக எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஏன் அப்படின்னா, நான் இது தான் பண்ணுவேன், நான் இந்த வேலை தான் செய்வேன்னு செய்யலை. ஏன் அப்படின்னா, டிவி ஷோ பண்ணுவேன், யூடியூப்பில் பண்ணுறேன், சோசியல் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணுறேன், ஈவெண்ட்ஸ் போகிறேன், பட்டிமன்றம் போகிறேன். நான் எதையாவது ஒன்றை நம்பி இருந்தால் மட்டும்தான் அதோடைய வருமானத்தை நம்பி இருக்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து பல இடங்களில் வருமானம் வருகிற அளவுக்கு நம்ம உருவாக்கி விட்டுட்டோம்னா நமக்கு ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் எனக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இதை தாண்டி இன்னும் எனக்கு இப்போதைக்கு உள்ள பொருளாதார நெருக்கடியில் இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனால் அடுத்த வழியில் பிஸ்னஸ் ஏதாவது ஒரு பண்ணலாம்ங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதற்கான முயற்சியும் போயிட்டுருக்கு. மிக விரைவில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது எனக்கு வந்து கடைசியாக ஒரு 2 கேள்வி ஒன்று இருக்குது இந்த பாட்காஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு ரேபிட் ஃபயர் டக்குன்னு ஒன்று கேட்க தோணுச்சுன்னா, இப்போ நாகர்கோயிலா இல்லை சென்னையா, எது வந்து உங்கள் வீடுன்னு நினைக்கிறீங்க? சென்னை 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 சென்னை. ஓகே ஓகே. ஏன்னா சென்னை எனக்கு மட்டும் இல்லை, நிறைய ஊர்லேருந்து வந்தவங்கள வாழ வைக்கக்கூடிய ஊர் இது. அதனால் சென்னை தான். ஐ லவ் சென்னை. ஓகேண்ணா. நாகர்கோவில் மக்கள் மன்னிச்சிருங்க, அது பிடித்த ஊர் தான். பட் இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் வழங்கிய ஊர் இந்த சென்னை. அதனால் ஐ லவ் சென்னை சென்னை சென்னை. இப்போ ஒரு கோஸ்டார் வந்து உங்களை பயங்கரமாக சிரிக்க வச்சுருக்காங்க. ஆமாம். ஆனால் அது ஆடியன்ஸ்க்கு தெரியாது. ஆனால் உங்களை பயங்கரமாக சிரிக்க வச்சுருக்காங்கன்னா டக்குன்னு யாரை சொல்லுவீங்கண்ணா?
ராமதண்ணா சும்மா உட்காந்து ஃபோன் பண்ணாலே ஃபன்னியாக தான் பேசிகிட்டு இருப்பாரு. இப்போ ஃபன்னியஸ்ட் திங்ஸ் இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான சிரிப்பு மூமெண்ட்டாக எனக்கு நடந்தது. ஆஃப் கேமரா இல்லை, ஐ மீன் ஆன் கேமரா இல்லை, ஆஃப் கேமராவில் அது நீங்கள் வந்து ஷேர் பண்ணவே இல்லை, நான் இப்போ ஷேர் பண்ணணுன்னா என்ன? திடீர்னு ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கு கால் வரும். சார் சுவிட்சர்லாண்டில் ஒரு ஷோ சார். ஓகே ஓகே பண்ணிடலாங்க. எவ்வளோ சார் பட்ஜெட் பிரச்சனை சார் பண்ணிக்கலாம் சார். சார் 4 நாள் ஷோ, 1 வீக் எக்ஸ்ட்ராலாம் ஸ்டே பண்ணணும். ஓகே சார் பண்ணிடலாம் சார். சரிங்க சார். சார் டேட்டு சார். ஓகே சார். சார் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் புகழ்ட்டையும் பாலாட்டையும் கேட்டு சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன கூப்பிடலையா? புகழையும் பாலா அப்படின்ட்டு இருக்கும். நான் இவ்வளோ நேரம் எனக்காக தான் கால் வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட பேசுவேன். கடைசி பார்த்தா இன்னொருத்தருக்கான கால் எனக்கு வந்திருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும் எனக்கு. இப்போ நீங்கள் நாஞ்சில் விஜயனாகவே இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா, இல்லைனா நாஞ்சில் விஜயன் இந்த ஒரு பர்சனாக நான் மாறிக்கலாம், இந்த ஒரு ஆக்டராக நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை நாஞ்சில் விஜயனாகவே இருக்கலாம், போதும் இந்த வாழ்க்கை. ஒரு விஷயம் வந்து மக்கள் வந்து என்னை பற்றி இவ்வளோ தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு எது மைண்டுக்கு வருது? எனக்கு தெரிஞ்சு மக்கள் யாரும் நினைச்ச மாதிரி எனக்கு தோணலை. இது நான் பெருமைக்காக சொல்கிறேன்னு இல்லை. ஏன்னா இந்த சமூக வலைதளங்களில் சில காஸ்டிப்பாக இருக்கட்டும், சில வீடியோஸாக இருக்கட்டும், சில யூடியூப் சேனல் போடுற இன்டர்வியூவாக இருக்கட்டும், இது எதுவுமே நான் பர்சனல் லைஃப்பில் பெருசாக வெளியே அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா நான் வெளியே போகும்போது எல்லாமே நான் மக்களோட பேசுறதில்ல, ரியாக்ஷன் தெரியுங்களா. உண்மையிலேயே அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஓகே ஏதோ தப்பு இருக்குன்னு நினச்சோம். இது வரைக்கும் என்னை பார்க்குற யாருமே எதுவுமே சொன்னதில்லை. எல்லாருமே தம்பி உனக்கு ஏன்ப்பா இவ்வளோ பிரச்சனை, எப்படி இன்னும் ஒரு இடம் சொல்லணும்னா ஒருத்தர் என்னை பார்த்து அழுதுலாம் இருக்காரு. எப்படிப்பா நீ தாங்குற? என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தாலே நல்லா தாங்க முடியல, நீ எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுறியப்பா, எப்படிப்பா முடியுது? ஸோ அப்படி தான் என்னை பார்க்குறாங்க. அதனால் எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து சிரிக்க வச்சுருக்கீங்க. இதே நாஞ்சில் விஜயன் வந்து 10 வருஷம்க்கு அப்புறம் ஒரு மக்கள் வந்து என்ன பார்த்தாங்கன்னா, நான் நாஞ்சில் விஜயன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க மைண்டுக்கு வரணுன்றதை நீங்கள் எப்படி நான் ஆசைப்படுறீங்க? சிரிப்போட கூடிய சில சிந்தனைகளையும் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கு அதுதான். ஏன்னா வெறும் சிரிப்பு மட்டும் ஒரு மனிதனை குணப்படுத்தி விட முடியாது. சிந்தனைக்குரிய கருத்துக்கள் அதுவும் இன்னைக்குள்ள சொசைட்டிக்கு நிறைய தேவைப்படுது இன்றைய இளைஞர்களுக்கு. ஏன்னா இன்றைக்குள்ள இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணதுக்கான ஆள் கிடையாது, வழிகாட்டுதலுக்கான ஆள் கிடையாது. ஸோ இந்த நபராக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு சில கைட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா, நாஞ்சில் விஜயன் அடுத்து என்ன பண்ண போகிறாரு? அடுத்து என்னென்னா, என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு 3 விஷயம் தேவை. நிம்மதி, புகழ், பணம். இதுதான் பேசிக்காக 3. நிம்மதி எப்படி கிடைக்கும்னா, அது நம்முடைய குடும்பம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை, அது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் இது. ஸோ எனக்கு அந்த வகையில் நிம்மதி இருக்குது. மனைவி, குழந்தை, ஃபேமிலி, நிம்மதி இருக்குது. புகழ் ஓரளவுக்கு இன்றைக்கி நாஞ்சில் விஜயனா ஓரளவுக்கு தெரிகிறவளுக்கு புகழ் கிடச்சிருச்சு. இன்னும் இதற்கான புகழுக்கான உழைப்பு உழைச்சிருக்கேன். 3வது பணம் முக்கியமாக தேவை. இப்போ இந்த பணத்துக்கான தேடுதலாக எனக்கு அடுத்து இருக்குது. ஸோ இதற்கான பிஸ்னஸ் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி உருவாக்கணும், இதுதான் என்னுடைய அடுத்த ஏம். நீங்கள் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தீங்க. அது வந்து எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வந்தது? அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் எப்படின்னா? அது எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய பேச்சு போட்டியில் கலந்துப்பேன். அது வந்து எனக்கு அப்போவே இன்ட்ரெஸ்ட்டு. அப்போம்லாம் இந்த மாதிரி பேச மாட்டேன். அப்போல்லாம் ஒரு மாதிரி எதுகை மோனையாக ஏற்ற இறக்கத்தோட ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்க அப்படி ஆரம்பிச்சது தான் என்னுடைய பேச்சுலக வாழ்க்கை. அப்போ நான் நாகர்கோயிலில் இருக்கும்போது நிறைய பட்டிமன்றங்கள். அது எதுக்குன்னா, எனக்கு அன்றைக்கி நான் சொன்னல, ஏதாவது ஒரு வேலைக்கு போவேன், ஒரு டிசைன் ஸ்டுடியோவில் இருந்தால் 10 ரூபா கிடைக்கும், ஒரு பட்டிமன்றம் போனால் எனக்கு 50 ரூபா கிடைக்கும். அந்த 50 ரூபாய்க்காக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பட்டிமன்றம் போய் அந்த காசை வச்சு எனக்கு படிப்பை கண்டினியூ பண்ணேன். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் என்னுடைய பட்டிமன்ற வாழ்க்கை. ஆனால் சென்னை வந்தப்புறம் அது எனக்கு ஒரு காமெடியான மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டிமன்ற பேச்சாளர் இன்னும் மக்கள்கிட்ட ரொம்ப அறிமுகமாகலை. இப்போ தான் அதற்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தொடர்ந்து நிறைய பட்டிமன்றங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பெரிய பெரிய நடுவர்கள், பெரிய பெரிய மேடைகள், பெரிய பெரிய பேச்சாளர்களோட பேசணும் என்பது மிகப்பெரிய கனவு. கூடிய சீக்கிரம் நடக்கும். தளபதி சொல்லுவாங்கல்ல, நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருக்கேன். இப்போது கடைசியான ஒரு கேள்வி என்னன்னா, நான் வந்து விஜய் டிவியில் ஒரு ஆங்கர் ஆகணும், நான் வந்து விஜய் டிவியில் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் ஆகணும்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும்னா? நீங்கள் ஒரு சேனலில் ஒரு ஆங்கரோ காமெடின்னு ஆகுனா முதல்ல அதற்கு நீங்கள் தகுதியான உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஆங்கர் ஆகணும் 5 வருஷம் ட்ரை பண்ணுவான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவனுக்கு ஆங்கரே பண்ண தெரியாது. காமெடி பண்ணணும் ட்ரை பண்ணுவான். அவனால் ஒரு மேடையில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ முதல்ல செல்ஃப் டெஸ்ட். 2வது முயற்சி. ஆஸ் யூஷுவல் போய் வாய்ப்பு தேடணும். அவங்கள்ட்ட போய் வாய்ப்பு தேடணும். 3வது விஷயம் பொறுமை வேணும். இன்றைக்குள்ள பசங்க என்னென்னா, இன்றைக்கி நான் இப்போ என்கிட்ட ஒருத்த வாய்ப்பு கேட்குறான், இன்றைக்கி கேட்டு நாளைக்கே வந்து தான் நினைக்கிறான். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. அப்படிலாம் இங்கே யாருமே வரல. இங்கே ஜெயிச்ச எல்லாருமே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஒரே நாளில் இது நடக்காது.
ஸோ இந்த 3ம் இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்கலாம். இதெல்லாம் தாண்டி நம்பிக்கை வைக்கணும். நம்ம மேலே நம்ம ஜெயிப்போம், நம்மளால் முடியும், இதுதான் நமக்கான வழி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம பாட்காஸ்ட்டோட எண்டில் வந்துட்டோம். ஓகே. ஐ திங்க் வந்து நீங்கள் நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணது, உங்கள் டிவி சேனல் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணது, உங்கள் பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணது, இந்த கிரிட்டிக்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று, ஒரு தம்பியாக மதித்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து ஏன் ஆப்போசிட்டில் உட்காந்து நீங்கள் பேசினதே எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐ திங்க் ஒரு 10 வருஷமாக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப், பயங்கரமான ஒரு பிரதர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது வந்து இன்னும் தொடரணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசைனா, நீங்கள் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் வந்து சக்ஸஸ் ஆகணும், ஹிட் ஆகணும்னு நான் ஒரு தம்பியாக நான் விஷ் பண்ணுறேண்ணா. தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் லெட்ஸ் டாக் வித் உதய் சேனலில் பேசுறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண டாக்குமெண்ட் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன செட்டப்பில் பண்ணோம். இன்றைக்கி ஒரு ஸ்டுடியோ செட்டப், ஒரு 2 அழகாக மைக்கு, சோஃபாலாம் போட்டு இதுவே ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூ இங்கே வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். என் சைடில் யாராவது இருந்தால் கூட நான் சொல்லி விட்றேன். இன்னும் ரொம்பலாம் எதிர்பார்க்கல, ஒரு அடுத்த வருஷம் நான் லெட்ஸ் டாக் உதய் சேனல் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய இடத்துல நிறைய சப்ஸ்கிரைபரோட இருக்கணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.